இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ட்ரோன்ஸில் எப்படி எக்ஸ்டர்னல் மைக்கை யூஸ் பண்ணி வீடியோவோட ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு திங், நம்ம ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி ஆடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது. ட்ரோனுக்கு கொடுத்துருக்க ஆர்சி கண்ட்ரோலரில் தான் நம்ம வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுவும் நம்ம டேரெக்டாக எடுத்துகிட்டு இருக்க வீடியோக்கு வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. இன்கேஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்கும் போது சைட் பையில் ரெக்கார்ட் ஸ்க்ரீன் டேர்ன் ஆன் பண்ணோம்னா அந்த ரெக்கார்ட் ஸ்க்ரீன் ஆகிறதுக்கான டைமிங் கூட நம்மளோட ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கும். இப்போ வந்து நான் அதை ப்ளே பண்ணி காட்டுறேன், பாருங்கள். லோட் ஆகிட்டுருக்கு. ஃபோன் ஆல்பம் ஆன் ஆன் பண்ணோம்னா அந்த ரெக்கார்ட் ஸ்க்ரீன் ஆகிறதுக்கான டைமிங் உங்களுக்கு வந்து நம்ம ஆசையிலேருந்து ஆடியோ வந்து கேட்கும்னு நினைக்கிறேன். வந்து நான் அதை ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இன் கேஸ் ஆஃப் ஆடியோ சிங்கிங் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது அப்படின்றப்ப வீடியோ வந்து நம்ம ட்ரோன்லேயும் அண்ட் ஆடியோ அவுட் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் மைக்காக டைப்ஸை யூஸ் பண்ணி ஆட் பண்ணி எந்த மைக் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, இதோட ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிற ஃபைலையும் சிங்க் பண்ணி வேணுன்னா நம்ம ஆடியோ வந்து மேட்ச் பண்ணிக்க முடியுமே தவிர ட்ரோன்ஸில் டேரெக்டாக மைக் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் தென் இந்த ரெக்கார்ட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் எஸ்டி கார்டுமே ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டோரேஜ் பற்றாமல் ஹேங் ஆகிறதுக்கான சான்சஸ்மே நிறையா இருக்குது. அண்ட் தென் மைக் எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை